வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு ஒரு சின்ன சேஞ்சஸோட நியூவாக எப்படி டாஸ்க் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐடி லாகின் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. சரிங்களா? சைட்டுக்குள்ளே வந்தோடனே பேஜை மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கோ டூன்னு இருக்கும். கோ டூ கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமிங் மைனஸ் ஆகி 0 வந்த உடனே உங்களுக்கு அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோ டு டாஸ்க் பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து இந்த பைமோட்டு ஷாப்பிங் ஆப்பை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். அதாவது இங்கே டவுன்லோட் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். டைரெக்டாக நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணக்கூடாது. சரியா? இதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம என்னென்ன பண்ணணும்னுங்க சொல்லியிருக்காங்க. ஆப்பு டவுன்லோட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் லொக்கேஷனை வந்து நம்ம சேங்ஷன் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் நம்பரை போட்ட உடனே ஓடிபி வரும். ஓடிபியை கொடுத்த உடனே நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். சரிங்களா? அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம பண்ணின ஒர்க்கு பண்ணணும். இப்போ நம்ம அமேசானில் வந்து போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு இமேஜை வந்து ஷேர் பண்ணுவோம்ல ஃபேஸ்புக்கில், சேம் அதே மெத்தட் தான். முக்கியமாக இந்த ஹேஷ்டேக் வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே 3 ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். சேம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜை வந்து மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சரிங்களா? மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்துடுங்க. லாஸ்ட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்து இங்கே இன்ஸ்டாலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா? ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் ஆகி ஃபினிஷ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஓப்பனுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்புக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம லொக்கேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், வைல் யூஸிங் தி ஆப். அதாவது ஆப்பை எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிடுதோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அலோ கேட்குங்க, அதை கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் வந்து அந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்காங்க. சரிங்களா? 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு பண்ண உடனே இங்கே வந்து லாகின் ரிஜிஸ்டர்னு கேட்குது. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மொபைல் நம்பர் போடணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எஸ்பிஓவில் எந்தெந்த ஐடிக்கு மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பரை போடுங்க. மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ப்ரொசீடை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரொசீடை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு 4 டிஜிட்டு ஓடிபி வரும். ஓடிபி இன்சர்ட் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ லாகின் ஆகிடுச்சு. நம்ம இது ஆப்புக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். சரிங்களா? எல்லாம் கிளியராக தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே வரணும். இது ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அதே ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராடக்ட்டு சார்ந்த அந்த அந்த ஹெட்டிங்கை போடணும். சரிங்களா? என்ன ப்ராடக்ட்னு ஹெட்டிங் போட்டு நம்மளோட ஒப்பீனியனும் போட்டுட்டு மறுபடியும் நம்ம எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வரணும். சரிங்களா? போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டு அந்த ஹேஷ்டேக் வந்து தவறாமல் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காப்பி பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே வாங்க. அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ஒப்பீனியன் கொடுத்துருப்பீங்கள்ல, அதை வந்து என்ன பண்ணணுன்னா கீழே வந்து இந்த ஹேஷ்டேக்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போஸ்ட்டுன்னு இருக்குது, போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. போஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிடும். போஸ்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் இங்கே இருக்குது. இப்போ மேலே ரைட் சைடு அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே காப்பி லிங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வரணும். சரிங்களா? போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டு இந்த பேஜை மேலே மாற ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
மேலே மாற ஸ்க்ரோல் பண்ண உடனே உங்களோட ஐடி நம்பர் நேம் எல்லாம் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், அந்த டைட்டில்ங்கிற இடத்துல வந்து பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கிற அந்த யூஆர்எல் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே சப்மிட் இருக்குது கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிருக்கிறத பார்த்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கமிஷன், அதே இடத்துல வந்து டாஸ்க் கமிஷனும் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? நண்பர்களே, இந்த வீடியோவை ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு பார்த்துட்டு அதன்படி தெளிவாக பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற அந்த புதிய நபராக இருந்ததுன்னா தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.